நாடாளுமன்றத்தில் என்னுடைய கடமை ஒரு திராவிட முன்னேற்ற கழக போர் வீரனாக தொடரும். எங்களுடைய தலைவர் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, இவ்வளவு காலம் அங்கே செயல்பட்ட விதம் இன்னும் வேகமாக பொறுப்புணர்ச்சியுடன் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை நிலைநாட்டவும், இந்திய ஒருமைப்பாட்டிற்கும் இந்தியாவில் இருக்கிற பன்முகத்தன்மைக்கும் எதிராக ஒன்றிய அரசு எடுக்கிற முடிவுகளுக்கு எதிராக எங்களுடைய போர்க்குரல் அங்கே ஒலிக்கும். நான் எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு போர் வீரன். குறிப்பாக எங்களுடைய தலைவர், நான் அவருக்கு மிகவும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். உரிய நேரத்தில் உழைப்பவர்களை அவர் அங்கீகரிப்பார். பல நேரங்களில் பலருக்கு செய்திருக்கிறார். எனக்கு இதுவரை நான் எதையுமே கேட்டவர் தந்ததில்லை. இந்த முறையும் நான் கேட்கவில்லை, அவராகவே தந்திருக்கிறார். அதுதான் அவருடைய தனிச்சிறப்பு. கேட்டேன் கொடுத்தார் என்பது அல்ல, கேட்காமலே எனக்கு தந்திருக்கிறார் என்கிற போது எனக்கு ரொம்பவும் நெகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்காக அவருக்கும் துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கும் என்னுடைய மனமார்ந்த நிதி நெருக்கடிக்கு மத்தியில் உங்களுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பானது கொடுக்கப்பட்டிருக்கு. தக்க வச்சிருக்கீங்க. இது பேட்டில் எப்படி இருந்தது? அந்த பேச்சுவார்த்தை பேட்டில் எப்படி இருந்தது? அவங்களும் ஹை நெகோசியேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, நீங்களும் ஸ்ட்ராங்கான அந்த நெகோசியேஷன் ஹோல்ட் பண்ணிருக்கீங்க. எப்படி இருந்தது அந்த discussion between two political parties? We have discussed with all the please. My lower. We have discussed with all the political parties and we exchanged our views, and whatever they said we have taken to the knowledge of our leader, and now that he is resolving everything in a very smooth manner and is showing a path how alliance could be led by a great leader. He has proved it once again. தொடர்ந்து மத்திய அரசிடமிருந்து பல்வேறு நிதி நெருக்கடிகள் இருக்கக்கூடிய தலைவர் அவர்களுடைய கழகத்தோட தரிசனம் எல்லோரையும் வேண்டும் என்ற அவருடைய அந்த பெருந்தன்மை, யார் யாரை எப்போது எப்படி அங்கீகரிக்க வேண்டும் தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்ற வரிசையில் இன்றைக்கு இதையும் நான் கருதுகின்றேன். அவர் வைத்திருக்கிற இந்த நம்பிக்கையை மேலும் காப்பாற்றுகின்ற வகையில் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் கழகத்தின் இன்றைக்கு மிகப்பெரிய போராளியாக எழுச்சி முழக்கமாக இருக்கிற தளபதியினுடைய பிரதிநிதியாக நான் தொடர்ந்து செயல்படுவேன். இன்னும் பொறுப்புடன் அதிக வேகத்துடன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு சிப்பாயாக தலைவருடைய பிரதிநிதியாக நான் மாநிலங்களவையில் செயல்படுவேன். தலைவருக்கு மீண்டும் நன்றி. கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களுக்கு சார், இந்த நேரத்தில் முதலமைச்சர் என்ன வார்த்தை சொன்னார் சார்? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த அவருடைய வார்த்தைகள் என்னவா இருந்தது? வாழ்த்தினார் முதலமைச்சர். நான் மகிழ்ச்சி தெரிவித்தேன், அவரும் மகிழ்ச்சியோடு எனக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அவர் தனியாக எதையும் சொல்ல வேண்டியதில்லை. இந்த பொறுப்பை எனக்கு மீண்டும் தந்ததன் மூலம் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைகளை என்ன சொல்ல வேண்டுமோ அது நான் உணர்ந்து கொள்கின்றேன். அங்கே என்னுடைய செயல்களை தொடர்ந்து ஒரு கூட்டணி எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் கடந்த 4 தேர்தல்களாக 2 நாடாளுமன்ற தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி மன்ற தேர்தல், இப்போது மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் இத்தனை கூட்டணி கட்சிகளை அரவணைத்து அதன் மூலமாக அவர் எவ்வளவு நேர்த்தியாக ஒரு கூட்டணியை கொண்டு செல்ல முடியும் என்கின்ற வகையில் எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற அந்த பாங்கு இந்தியாவில் இருக்கிற மற்ற கட்சிகளை, மற்ற மாநிலங்களில் உள்ளவர்களை பாராட்ட வைத்திருக்கின்றது. அவர்கள் கையாளாகாதவர்கள் ஏதாவது பேசிக் கொண்டிருப்பார்கள், அதை பற்றி எதிர்க்கிறவர்களுடைய இயல்புதான். ஆனால் எங்களுடைய தலைவர் நிதானமாக பொறுப்புணர்ச்சியுடன் எப்படியும் தமிழ்நாட்டை மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி நடத்திட வேண்டும் என்றால் இன்னொரு தத்துவம் தமிழ் மண்ணுக்கு பொருந்தாது, இங்கு வந்துவிடக்கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வு இருக்கின்ற காரணத்தினால் எல்லா கூட்டணி கட்சிகளையும் அரவணைத்து செல்கிறார். எல்லோருடனும் இணக்கமாக பேசுகிறார். அவர்களும் மனநிறைவுடன் இருக்கின்றார்கள். அதுதான் தலைவருடைய வெற்றிக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். ஆக ஒரு தலைவர் எப்படி ஒரு அரசியல் கட்சி, ஒரு கூட்டணியை, ஒரு அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு இலக்கணம், ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு.